வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர் அண்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்க்கலாம். இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மார்க்கெட்ல பெரிய நியூஸஸ் இல்லை. கேடுடைய ஸ்பீச் மட்டும்தான் இருக்கு. நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருக்கும் போது ஸ்பீச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யூஎஸ்டைய ஸ்பீச்சஸ் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் காட்டுறேன். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கேடுடைய நியூஸ் மட்டும் தான் இம்பார்ட்டண்டான நியூஸ். நாளைக்கு நியூசிலாண்டுடைய நியூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ்டைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ்டைய நியூஸஸ் கிடையாது. ஆனால் யூஎஸ்டைய ஸ்பீச்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஒரு மீடியேட் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா, அதாவது ஹெவியான நியூஸ் இல்லாமல் ஒரு ரொம்ப லைட் நியூஸ் இல்லாமல் ஒரு மீடியமான ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து யூஎஸ்டைய எஃப்ஓஎம்சி மெம்பர் ஸ்பீச் இருக்கு. திருப்பி நாளைக்கு 9:11 மணிக்கு அந்த ஸ்பீச் இருக்கு. திருப்பியும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு ஸ்பீச் இருக்கு. ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஸ்பீச்சஸ் இருக்கும்போது ஸ்பீச்சுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் நடக்கும் டிஎக்ஸ்ஒய்ல, அதாவது யூஎஸ்ல. இது கோல்டுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். யூஎஸ் டாலருக்கு வந்து பாசிட்டிவாக நடந்தால் கோல்டுக்கு நெகட்டிவ் ஆகும். இதுல நெகட்டிவா இருந்தால் கோல்டுக்கு பாசிட்டிவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பெரிய நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பட்சத்தில் நமக்கு இருக்கிறது வந்து எஃப்ஓஎம்சியோடைய ஸ்பீச்சஸ் தான் இருக்கு. ஓகே, இது வந்து கண்டிப்பா அந்தந்த டைம் பார்த்துக்குங்க. இந்த இதுல அந்த டைம்ஸ்ல வந்து மார்க்கெட் வரும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10:30 மணிக்கு தான் இருக்கு. ஓகே, 10:30 மணிக்கு தான் ஸ்பீச் இருக்குது. இது டிஎக்ஸ்ஒய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை கீழே இறக்க கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் சார்ட். டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்குங்க மார்க்கெட்டில் திருப்பி அந்த ட்ரெண்டை பற்றி நான் சொல்கிறேன். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இங்கே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் வரும். இதுக்கப்புறம் இது கீழே வருமா இல்லை இங்கேருந்து இப்படி கீழே வந்து மேலே போகுமா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டை பொறுத்து தான் அமையும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள மார்க்கெட் இப்போ வருது. டிஎக்ஸ்ஒய் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இங்க இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மார்க்கெட் வரப்போகுது. ரொம்ப பக்கமா இருக்கு. ஸோ இங்க வந்த உடனே மார்க்கெட்ல இப்படி நடக்கலாம். இப்படி நடந்தால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை இன்னும் கூட கொஞ்சம் டீப்பரா போயிட்டு கீழே வந்து மேலே போனா பிரைஸ் இதுக்கு மேலே போக முடியாம ஸ்ட்ரக் ஆகி மார்க்கெட் கீழே வரும். இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ திருப்பி பை செல் மாற்றி மாற்றி சொல்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பிரைஸ் இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கத்துல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள மார்க்கெட் என்டர் ஆகுது. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல டிஎக்ஸ்ஒய் உடைய ஸ்பீச்சஸ் வரும்போது டிஎக்ஸ்ஒய்க்கு நெகட்டிவா வரும். எஃப்ஓஎம்சி அதில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இந்த ஃப்ரெட்டுடைய ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் வந்து நிறைய பேசுவாங்க. அப்போ கண்டிப்பா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து கீழே கொஞ்சம் வரலாங்க. கீழே வந்துட்டு தென் மார்க்கெட் மேலே போகும். இதுதான் இந்த வீக் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது. எப்பெல்லாம் கீழே நல்லா மார்க்கெட் வருதோ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட் பையிங் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 hour சார்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ கீழே வருது இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். 22.10 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கொஞ்சம் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வந்து மேலே போய் கீழே வரணும். கிட்டத்தட்ட 22.70 22.80 ரீச் ஆனாவே நம்ம செல்லுக்கு எதிர்பார்ப்போம். ஒருவேளை கீழே வரல, நேராக இங்கிருந்து மேலே போனால் கூட நம்ம இந்த இடத்துல செல் சான்ஸ் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்ல. ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல செல் எதிர்பாருங்க. கோல்டுக்கும் அதே தாங்க கண்டிஷன். இப்போ சில்வர் கூட இந்த லோஸ் வந்து கண்டிப்பா பிரேக் பண்ணும். பட் கோல்டு வந்து இந்த பாட்டத்தை பெருசா பிரேக் பண்ணுமா அப்படின்னா இது வந்து ஒரு 60% சான்ஸ் வந்து கம்மி தான். ஸோ இங்க ஒருவேளை இப்படி கீழே வந்தா இது செல் கிடையாது. திருப்பி இந்த மார்க்கெட் மேலே போய் தான் நமக்கு வந்து செல் கிடைக்கும். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மார்க்கெட் மேலே போனால் ஒரு 20 வரைக்கும் வருங்க. 20 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் அப்படி கீழே வந்துட்டு மேலே போனால் நமக்கு வந்து இந்த 40 ரேஞ்சில் நமக்கு வந்து செல்லிங் சான்சஸ் மார்க்கெட்டில் இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை ப்ரைஸ் வந்து
இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டா நமக்கு அரௌண்ட் இந்த ரேஞ்சிலேயே 30-34லயே நமக்கு செல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 2000, செகண்ட் டார்கெட் 1990லேருந்து 1980. நாளைக்கு மதியம் 3 மணிக்கு லைவ் மீட்டுமே நமக்கு இருக்கு. அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறவங்க இதே சேனலில் 3 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. இதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் லிங்க் இருக்கும், அல்லது அந்த டெலகிராம் லிங்க்ல நாங்கள் காலையில் போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து கலந்துக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. வேற பேர்ஸ் எந்த பேர்ஸ் இருந்தாலும், ஐ மீன் 28 கரன்சி பேர், கோல்டு, சில்வர், ஆயில், DXY சம்பந்தமாக இருக்கக்கூடிய பேர்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் கீழே வந்தால் செல்லு கொஞ்சம் பார்த்துடுங்க. மேலே வரும்போது எடுக்கிற செல்லு தான் நல்ல செல். இந்த இடத்துல எடுக்கிற செல் தான் நல்ல செல். ஓகே, இங்கேயோ இங்கேயோ இது ஃபர்ஸ்ட் லெவல், இது வந்து செகண்ட் லெவல். இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் இது செகண்ட் லெவல், இது ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே, இந்த கீழே வந்துட்டா இங்கே எடுத்துரும், கீழே வரலைன்னா இங்கே தான் எடுப்போம். 2040க்கு பக்கத்தில் வரும்போது செல் அடிங்கன்னு நான் சொல்லலை. 2040 தொட்டதுக்கு அப்புறம் நம்ம செல் சான்ஸை தொலைவணும். 2 லெவல் இருக்கு. இந்த 40 to 45க்குள்ள எடுக்கும். எடுக்கல அப்படின்னா மேலே 50 to 57 அந்த லெவல் போய் தான் எடுக்கும். நாளைக்கு லைவ்ல அதை எடுக்கல, அவங்க தான் போயிட்டு இருக்குன்னா நம்ம நாளைக்கு லைவ்ல அந்த என்ட்ரிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.